நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரை இசைப்பாடலை இயற்றியவர் யார்? ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதின் அகாடமிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2012 2024 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டினும் ரிலேட்டட் டு கண்ணதாசன் அப்படின்ற டாபிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான முதல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணதாசன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரை இசைப்பாடலை வந்து இவர் வந்து இயற்றிருக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின், இயேசு காவியம் பாடியவர் யார்? இயேசு காவியத்தை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணதாசன் அப்படின்றது இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ என்ன மாதிரியான கேள்விகள் கண்ணதாசன்ல கேட்டுட்டே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் எடுத்தோன்னா வந்து இயற்பெயர்கள், இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு, இவர்கள் நூல்களில் வந்து என்ன மாதிரியான பரிசுகள் என்ன மாதிரியான பட்டங்கள் வென்றிருக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எல்லா நூல்களையும் கொடுத்துட்டு ஒரு சைடெல்லாம் நூல் ஆசிரியர்களை வந்து கொடுத்து அதில் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது மாதிரியான பல விஷயங்கள், இயற்பெயர்கள், சிறப்பு பெயர்கள், இது எல்லாமே கேட்டுகிட்டே வராங்க. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நோட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இது முடிகிறதுக்குள்ள பகுதி முடிகிறதுக்குள்ள உங்கள் கையில் வந்து 1500க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின், சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார்? ஸோ இதில் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா, சேரமான் காதலியை வந்து எழுதினவர் வந்து கண்ணதாசன் ஒன்று. அப்புறமா சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி வென்ற நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி அப்படின்றதையும் நீங்கள் வந்து ரெண்டு விஷயத்தை இதில் வந்து நோட் பண்ணணும். ஸோ ஒன்று, இதை எழுதியவர் யார்? சரி, ஓகே, இவர் எழுதிய நூலில் எது வந்து சாகித்ய அகாடமி வந்து வென்றிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சேரமான் காதலி அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, கண்ணதாசன் இயற்பெயர் என்ன? ஓகே, இயற்பெயர் சொன்ன கேட்டுகிட்டே இருக்காங்க, முத்தையான்றது தான் இவரோட இயற்பெயர். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ஈஸியான கேள்வி. சுப்பையா அப்படின்றது வந்து யாரோட இயற்பெயர் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கள்ளக்குடி மாகாவியம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னாலுமே கண்ணதாசன் அவர் தான் வந்து இந்த நூலையும் எழுதியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ராச தண்டனை அப்படின்ற நூல், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நூல். இதை எழுதியவரும் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமாக இது என்ன மாதிரியான நூல்னு பார்த்தீங்கன்னா நாடக நூல் அப்படின்றதையும் நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் வந்து நாடக நூலாக வந்து அவர் எழுதியிருக்காரு. ஓகே, கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் என்னது? சேரமான் காதலி அப்படின்றத ஆல்ரெடி பார்த்தாச்சு. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்ணதாசன் படைத்த நாடகம் இப்போதான் பேசணும், என்னது? ராசதண்டனை அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். மிச்சம் இருக்கிறது மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, கள்ளக்குடி மகாகாவியம், இது எல்லாத்தையும் எழுதியவர் யாருன்னு பார்த்தா இவர் தான், கண்ணதாசன் அவர்கள் தான் இது எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. இங்கே வீடியோவை பாஸ் பண்ணுங்க, இது எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நூல்கள், இது நாடகம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் போகலாம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் யார் அப்படின்றது பார்த்தோம் கண்ணதாசன் அவர்களே பாடியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவர்களோட பாடல் வரிகளையும் வந்து புக்ஸ்ல இருந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சாட்டுக்கு எல்லாத்தையும் படிக்கிறதோட ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை. ஓகே, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், மேட்ச் த ஃபாலோயிங் வந்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கவனமாக கேளுங்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன். அடுத்து, சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று கூறியவர் கவிமணி. ஸோ இது அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம அடிக்கடி ஏன் பார்த்துட்டே இருக்கோம்னா ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மனசில் வந்து கண்ணதாசன் பணி ஆற்றாத இயல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா குயில்ன்றதுல தான் அவர் வந்து பணி ஆற்றலை. ஏன்னா இது வந்து பாரதிதாசனோட சேர்ந்தது, பாரதிதாசனிடம் சேர்ந்தது. ஓகே, அப்போ மிச்சம் மூணுமே வந்து கண்ணதாசனோடது தான். தென்றல், முல்லை, தமிழ் மலர், இது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வியாக வந்து இது பார்க்கப்படுது. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம்.
சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி, ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, வீரகாவியம் மேட்ச் த ஃபாலோயிங். வீரகாவியம் பார்த்தீங்க அப்படின்னா முடியரசன். ஓகே, இயேசு காவியம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணதாசன். ஒளிப்பறவை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். அடுத்தது வந்து சகராவை தாண்டாத ஒட்டகங்கள் அப்படின்றத எழுதியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராசன் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீரகாவியம் முடியரசன் தெரியும். முடியரசனோட எந்த நூல் வந்து இது பெற்றிருக்கு? நடுவண் அரசு பார்த்தீங்கன்னா பூங்கொடி விருது வந்து பெற்றிருக்கு. பூங்கொடி விருது வந்து பெற்றிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இயேசு காவியம் யாருன்னு பார்த்தோன்னா எல்லாருக்குமே தெரியும், கண்ணதாசன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட். பொறுத்துக புனைப்பெயர், அது மட்டும் இல்லாமல் இயற்பெயர். ஸோ முதல் எடுத்தோன்னே புதுமை பித்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம். ஈரோடு தமிழ் அன்பன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீசன். மூணாவது வாணிதாசன் எத்திராஜ். கண்ணதாசன் முத்தையா. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். பூங்கொடி, கொடிமுல்லை, ஆட்டநந்தி, ஆதிமந்தி, பட்டதரசி. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கலாம். பூங்கொடி எல்லாருக்குமே தெரியும், முடியரசன், ஆல்ரெடி போன வீடியோஸில் பார்த்துருக்கோம். கொடிமுல்லை வாணிதாசன். ஆட்டநந்தி ஆதிமந்தின்றதை எழுதியவர் வந்து கண்ணதாசன். பட்டதரசி யார் எழுதுனா? சுரதா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸாக வந்து எல்லா பாரதிதாசனில் பார்த்தோம், சுரதாவில் வந்து பார்த்தோம், முடியரசனில் பார்த்தோம். எல்லா வீடியோஸும் வரிசையாக வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டே வரலாம். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போகலாம். முடியரசன் சச்சினானந்தா. ஓகே, பார்க்கலாம். புலவர் நூற்பெயர். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே முடியரசன் காவிய பாவை, சச்சினானந்தா ஆனந்தத்தேன், குமரகுருபரர் என்னது சகலகலா வள்ளி மாலை, கண்ணதாசன் அப்படின்றவர் வந்து மாங்கனி. ஓகே, மாங்கனியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ. ஓகே, அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். சரி, அடுத்த கேள்வி. கீழ்வனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொய்யாக்கனி. ராஜதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம செக் பண்ணியாச்சு, கண்ணதாசன். பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும், இயேசு காவியம், தைப்பாவை, அப்புறமா கள்ளக்குடி, இது எல்லாமே ஓகே. திருக்கை வழக்கம் மட்டும் அவர் எழுதலை. ஓகே, பொறுத்துக இதை வந்து பார்க்கலாம். முடியரசன் அவர்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைராசு, சுரதா வந்து ராஜகோபாலன், கண்ணதாசன் வந்துட்டு முத்தையா, வாணிதாசன் வந்துட்டு எத்திராசுலு அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இயற்பெயர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹூஸ் த ஆத்தர் ஆஃப் தி போயம் இயேசு காவியம், அதை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. கவி அரசு கண்ணதாசன். இயேசு காவியம் வந்துட்டாலே கண்ணதாசனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கண்ணதாசன் ரிலேட்டடாக இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து நம்ம கம்பைல் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அடுத்த 100 நாளில் நீங்கள் தமிழ் ரிலேட்டடாக எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்றது முதற்கொண்டு நீங்கள் வந்து படிச்சிருப்போம். சரி, ஓகே. ஸோ ஸ்டே டியூன். நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன், லைக், சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதின் அகாடமி. தேங்க்யூ.